Hello guys, good morning to everyone. Welcome to our Trading Game YouTube channel. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதை பார்க்க போகிறோம்னா கோல்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி. ஓகே, இது ரெண்டு தான் நம்ம இன்றைக்கி அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம், அண்ட் தென் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி எந்தெந்த டூல்ஸ் வேணுமோ அதெல்லாமே வந்து லைனாக இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எந்த பேரில் ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அதெல்லாமே வந்து அழகாக எடுத்து வச்சுக்கோங்க, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து நிஃப்டியோட பயாஸை பார்க்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், 1 hour டைம் ஃப்ரேம் போகிறேன். ஸோ இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம், ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து க்ளீனாக ஒரு பையிங் மூமெண்ட்டில் இருக்குது, கரெக்டாக? எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரெட் கலர் லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ கண்டினியூஸ் ட்ரெண்ட் லைன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டேஸ், அதாவது டே சார்ட்டை வச்சு நான் மார்க் பண்ணது. அதாவது ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மார்க்கெட் கிரியேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இப்போ இங்கே பார்த்தாலே தெரியும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணுற மாதிரி மார்க்கெட் வந்து போய்கிட்டு இருக்காங்க, ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து இந்த ஒரு கான்செப்டில் போட்டிருந்தேன். ஸோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களே பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு இங்கே வந்து பிரேக் அவுட் ஆகிருக்காங்க. பட் இருந்தாலுமே அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க உள்ளே வந்திருக்காங்க பாருங்கள். மறுபடியும் அதே ரேஞ்சுக்குள்ளே வந்து அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க மார்க்கெட். ஸோ இப்போ 1 hour பார்க்கும் பொழுது நேற்று நான் சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து 5 minute ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இது வந்து லோ. ஸோ இந்த ஐயை பிரேக் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் கீழே போவாங்க அப்படின்றது என்னோட கான்செப்ட், ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்னைக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த லோ, ஓகேவா? ஸோ இது வந்து லோ வச்சுட்டாங்க. இந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணலை அப்படின்னா இங்கே வந்து இப்படி பையிங் மூமெண்ட் நடக்கும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான கான்செப்டாக இருக்க போகுது, ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இதுதான் வந்து இன்னைக்கான அனாலிசிஸ் ஃபார் நிஃப்டி. அதுக்கப்புறமா கேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையிங் மூமெண்ட்டில் கேண்டில்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வால்யூமும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கண்டினியூஷன் இருக்குது, ஓகேவா? ஸோ பையிங்கில் நம்ம போகிறதுக்கு நிறையாவே பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கால் என்ட்ரியில் வந்து பை சைடு போங்க, பை பண்ணுங்க, புட் என்ட்ரியில் செல் பண்ணுங்க, ஓகே? ஸோ 2 ட்ரேட் நீங்கள் எடுக்கலாம் வித்தின் யுவர் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். ஏன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும், சரியா? ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஹையரில் வச்சு போய்கிட்டு இருக்கான், சரியா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது எங்கெங்கெல்லாம் என்ட்ரிஸ் வரும் நமக்கு அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து சப்போர்ட் ஏரியாவில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாமே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், கரெக்டாக? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே என்னவா மாறிச்சு, சப்போர்ட்டாக மாறிச்சு. ஸோ இங்கேருந்து எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 பிப்ஸ் கிட்ட மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான், கரெக்டாக? ஸோ அது மட்டும் இல்லாமல் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு பிரேக் அவுட், கரெக்டாக? மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு அழகாக ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே அழகாக வந்து போயிருக்கான், ஓகே? ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கு, ஓகேவா? ஸோ இது எப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி, அதாவது இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் லெவல், ஓகேவா? அதாவது 4300 அப்படின்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் லெவல். மார்க்கெட் வந்து அதை வந்து டச் பண்ணுறாங்க, டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ரிவர்சல் நடக்குது, ஓகேவா? ஸோ அப்போது எத்தனை பேர் வந்து இங்கே செல் என்ட்ரி கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக? செல் என்ட்ரி கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருப்பாங்க, ஓகேவா? ஸோ அப்போது இந்த TP1 TP2 இங்கே இது வரைக்கும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதுக்கப்புறமா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக மோடி ரிவர்சல் ஆகி அவங்களோட எஸ்எல் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு சில பேர் வந்து பக்கத்துலேயே போட்டிருப்பாங்க எஸ்எல். ஸோ அவங்களோட எஸ்எல் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நிறையா செல்லர்ஸை வந்து மறுபடியும் மார்க்கெட் வெளியில் தள்ளிட்டு மறுபடியும் வந்து செல்லிங் நடக்கும். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டோட அல்காரிதமே, ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள், அதே மாதிரி நடந்திருக்கா? இப்போ நிஃப்டி நான் சொல்லி வாய மூடல, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பூமில் போயிட்டுருக்கான் மார்க்கெட். கீழே வந்துட்டுருக்காங்க. ஸோ ஓகே, இங்கே வந்து ஓகே, இங்கே ஒரு மேபி வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி எடுத்துகிட்டு ஸோ இங்கேருந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும், ஓகே? ஸோ அனாலிசிஸ் பார்க்கும்பொழுது நம்ம இது மாதிரி தான் அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ எப்போவுமே மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த மெக்கானிசம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஹிடன், அதாவது ஒரு ட்ரூத் வந்து பார்த்திங்கன்னா அது எப்போவுமே வந்து ஹிடனாக இருக்கும். அதுதான் வந்து நீங்கள் ஒரு ஜெம்மாக ஃபைன் பண்ணணும், ஓகேவா? ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் எடுத்தோடனே வந்து என்ட்ரி எடுக்கிறது பிரச்சனை கிடையாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நல்ல அனாலிசிஸ் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா அதோட அவுட்கம் பார்க்கும்போது நீங்கள் வந்து
ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரியில் நீங்கள் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருப்பீங்க. ஓகேவா? ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்தியா விக்ஸ் வந்து கீழே போனால் தான் நிஃப்டி மேலே போகும். அதாவது இந்தியா விக்ஸ் அப்படின்றது எதுக்காக இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃபியர் இருக்கும் இல்லையா, மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு ஃபியர் இருக்குது அப்படின்றத காட்டி கொடுக்கறது வந்து இந்தியா விக்ஸ். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் அதாவது இந்தியா விக்ஸ் கீழே போனாங்க அப்படின்னா நிஃப்டி வந்து மேலே போகணும். இது வந்து கான்செப்ட். அதே மாதிரி இந்தியா விக்ஸ் மேலே போனாங்க அப்படின்னா நிஃப்டி வந்து கீழே போகணும். இதுதான் வந்து ரூல். ஓகே, ஸோ பார்க்கலாம். மார்க்கெட்டில் வந்து நம்ம இந்த அனாலிசிஸ் கொடுத்துருக்கோம், எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத பொறுத்து இருந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து லோ. ஓகேவா? இங்கே வந்து ஒரு லோ மார்க்கெட் வச்சுருக்காங்கன்னா, இந்த லோவை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா மார்க்கெட் வந்து லோவர் லோ ஃபார்மேஷனுக்கு போயிடுவாங்க. ஓகேவா? அன்டில் தென் அதர்வைஸ் இந்த லோ மார்க்கெட் பிரேக் பண்ணலை அப்படின்னா இந்த ஐயை பிரேக் பண்ணி இந்த லோ வந்து சேஃப் ஆகிடும். ஓகேவா? மறுபடியும் இந்த ஐயை பிரேக் பண்ணாங்கன்னா இந்த லோ வந்து சேஃப். அப்போது மார்க்கெட் வந்து பை சைடு தான் போவாங்க அப்படின்றது தான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை அந்தளவுக்கு. சரி, ஓகே மக்களே, பாய்.